ஹாய் நண்பர்களே, வணக்கம். 10 days 100 ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் இது நம்மளுடைய 3வது வீடியோ. குப்தர் காலத்து நிலங்கள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். இப்போ வேளாண்மை பண்ணணும் அப்படின்னாலே நம்ம சேத்துல காலை வச்சாதான் வேளாண்மை பண்ண முடியும். ஸோ சேர் அப்படின்னும் போது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். தரிசு நிலம் அப்படின்னா வறண்ட நிலம்னு சொல்லுவோம். வறண்ட நிலத்தில் தண்ணியே இருக்காது, ரொம்ப நிலத்துக்கு கீழே இருக்கும். கிலா அப்படின்னா கீழே தண்ணியே இல்லை அப்படின்ற மாதிரி நிலத்து கீழே இருக்கும். அதனால இதை கிலா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப்ரகதா அப்படின்னா காட்டு நிலங்கள் அல்லது வன நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரகதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு வழி தெரிஞ்சு பழக்கப்பட்டு அப்படி இருக்கணும். இல்லைன்னா அது வழி தெரியாமல் உள்ளே போனோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கதையே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம கதையே முடிஞ்சிடும். ஏன்னா ஏதாவது ஒரு காட்டு விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சிடும்ன்றது வனம் அல்லது காட்டு விலங்குகள். வஸ்தி அப்படின்னும் போது நம்ம குடியிருப்பதற்கு இந்த வாஸ்து அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா? வஸ்தி வாஸ்துலாம் பார்ப்போம். வாஸ்து பார்த்து வீடு கட்டுவோம். ஸோ குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். இல்லை அப்படின்னா வீட்டில் குடியிருக்கக்கூடிய நிலங்கள் வத்தி ஏற்றி வைப்போம். ஸோ வஸ்தி அப்படின்னும் போது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபட சரஹா, இது 11th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கபட சஹாரா அப்படின்னு இருக்கும். சஹாரா பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ப்பாங்க, மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கபத சரஹா அப்படின்னே கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். கபடம் அப்படின்னும் போது இப்போ மேய்ச்சல் பொதுவாக மேய்க்கிறவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேய்க்கக்கூடிய ஆடோ மாடோ ஸோ என்ன விலங்கோ பறவையோ பார்த்தோங்கன்னா அந்த விலங்குகிட்டலாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கள்ளங்கப்படம் இல்லாமல் விலங்குகிட்ட கூட சரிசமமாக அன்பாக பழகுவாங்க. ஸோ கள்ளங்கப்படம் இல்லாமல் அப்படின்றது கபட சரஹா மேய்ச்சல் நிலங்கள். ஸோ இது ரிலேட்டடான ஒரு பிஓக்யூ கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.